அம்மா, அந்த குமார் என்ன பார்த்து குண்டு பூசணிக்காய்னு சொல்லிட்டா. நானும் போடா முருங்கைக்காய்னு திட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப கோவமா வருது. ஓ, அப்போ இன்னைக்கு வீட்ல பூசணிக்காய் சாம்பாரும் முருங்கைக்காய் பொரியலுமா? செம்ம மெனுவா இருக்கே. அம்மா, நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க கிண்டல் பண்ணறீங்க. எனக்கு கெட்ட வார்த்தையா வருது. அம்மா, ஏன் நம்ம வாயில கெட்ட வார்த்தைங்க வருது? சாஷ், வார்த்தைங்க வெறும் வாயில இருந்து மட்டும் வர்றதில்லடா, அது உள்ள இருக்கிற ஹார்ட்குள்ள, அதாவது இதயத்துல இருந்து வருது. ஐயோ, அப்போ என் ஹார்ட்குள்ள பூசணிக்காய் இருக்கா? என்னமா சொல்றீங்க? அப்படி இல்லடா செல்லம், உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அதுதான் உன் வார்த்தையா வெளியே வரும். நீ அன்பா இருந்தா உன் வார்த்தைங்க லட்டு மாதிரி இனிக்கும், கோபமா இருந்தா மிளகாய் மாதிரி சுடும். அப்போ நான் திட்டும் போது நான் ஒரு மிளகாய் மூட்டையா மாறிடுவேனா? யோசிச்சு பார் சாஷ், நீ அவனை திட்டும் போது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். கத்தி பட்டு வர்ற காயத்தை விட வார்த்தையால வர்ற காயம் ரொம்ப நாள் வலிக்கும். ஆனா எனக்கு கோபம் வந்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையேம்மா. அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. எப்பவாவது உனக்கு கோபமா வரும்போது வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 செகண்ட் அமைதியாயிரு. அந்த 3 செகண்ட்ல 2 விஷயம் யோசி. முதல்ல, நான் சொல்ல போறது அவங்களுக்கு பிடிக்குமா? ரெண்டாவது, இத சொல்லணும்னு தேவையா, அவசியமா? ஒருவேளை அந்த ரெண்டுக்கும் பதில் இல்லைன்னு வந்தா அப்படியே சைலண்ட் ஆயிடு. பேசாம இருக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய பவர். பேசிட்டு வருத்தப்படுறதை விட பேசாம இருந்துட்டு நிம்மதியா இருக்கலாம். சூப்பர்மா. இனிமே என் வாயில இருந்து லட்டு ஜிலேபி மாதிரி நல்ல வார்த்தைங்க மட்டும்தான் வரும். அந்த முருங்கைக்காய் கிட்ட, ஐமி அந்த குமார் கிட்ட போய் நான் சாரி கேக்குறேன். சபாஷ், அதுதான் சமத்து குட்டி. நல்ல பண்புங்கிறது அழகா பேசுறதுல மட்டும் இல்ல, எப்போ அமைதியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுலயும் இருக்கு. புரியுதுமா. ஆனா இப்போ நிஜமாவே எனக்கு பசிக்குது. லட்டு கிடைக்குமா?